اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அஹ்லுல் பைத்தினர் விடயத்தில் அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாத்தினரின் கொள்கைகள். 1. அஹ்லுல் பைத் என்பது நபியவர்கள், அவரின் மனைவியர், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பம், ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பம், அகீல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பம், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் குடும்பங்களை குறிக்கும் ஒரு பதமாகும். 2. அஹ்லுல் பைத்தினரை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் நேசிக்கின்றனர். அவ்வாறு நேசிப்பது கடமை என்றும் குறிப்பிடுகின்றனர். 3. நபி அவர்கள் அவரின் குடும்பத்தினர் விடயத்தில் சொன்ன வசியத்தை பாதுகாக்கின்றனர். நபி அவர்கள் தன் குடும்பத்தின் விடயத்தில் அல்லாஹுவை பயந்து கொள்ளுமாறும் அவர்களது உரிமைகளை வழங்குமாறும் வசியத்தை செய்தார்கள். அதை அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமாஅத்தினர் நிறைவேற்றுகின்றனர். 4. அஹ்லுல் பைத்தின் சிறப்புகளும் அவர்களின் அந்தஸ்தும் கெடும் விதத்தில் பேசுபவர்கள் நம்புபவர்களை விட்டும் தூரமாகுவதுடன் அவர்களிடமிருந்து அஹ்லுஸ் சுன்னாக்களின் சிறப்பை பாதுகாப்பதற்காக போராடுகின்றனர். 5. அஹ்லுல் பைத்தை எல்லை மீறி புகழ்பவர்கள் மற்றும் அவர்களை அவர்களின் சிறப்பை விட உயர்த்துபவர்களை விட்டும் நடுநிலை பேணுகின்றனர். அல்லாஹுவும் அவனது தூதரும் அவர்களுக்கு வழங்கிய சிறப்புடன் நிறுத்தி கொள்கின்றனர். 6. கனிமத் பொருட்களிலும் ஃபையிலும் அல்லாஹுவும் அவனது தூதரும் அஹ்லுல் பைத்தினருக்கு வழங்கிய பங்கினை வழங்க வேண்டும். 7. அஹ்லுல் பைத்தினருக்கு ஜகாத் பணம் ஹராமாகும். 8. அஹ்லுல் பைத்தை ஏசுவதும் சஹாபாக்களை ஏசுவதும் நிராகரிப்பதும் ஒன்றுதான். ஏனெனில் அஹ்லுல் பைத்தினரை ஏசுவது கண்டிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருப்பதைப் போல சஹாபாக்களை ஏசுவதும் நபியவர்களால் கண்டிக்கப்பட்டு தடை செய்யப்பட்டிருக்கின்றது. 9. அஹ்லுல் பைத் நபியவர்களின் குடும்பம் என்பதனால் மாத்திரம் அவர்களுக்கு எந்த பயனும் இல்லை. அவர்கள் ஈமான் கொண்டவர்களாக இருப்பதனால் இரண்டும் சேர்ந்தே அவர்களை சிறப்பு பொருந்தியவர்களாக ஆக்குகின்றது. 10. சஹாபாக்களுக்கு மத்தியில் சிறப்பில் படித்தரங்கள் இருப்பதைப் போலவே அஹ்லுல் பைத்தினருக்கு மத்தியிலும் அவர்களின் சிறப்பில் படித்தரங்கள் உள்ளன. 11. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மனைவியர் அஹ்லுல் பைத்தின் முக்கிய உறுப்பினர்களாகும். அவர்கள் இன்றி அஹ்லுல் பைத் இல்லை. மேலும் அவர்கள் இவ்வுலகிலும் மறுவுலகிலும் நபி அவர்களின் மனைவியராகும். அவர்கள் மூமின்களின் தாய்மாராகும். அவர்களை ஏசுவதும் தரக்குறைவாக பேசுவதும் அல் குர்ஆனை நிராகரிக்கும் செயலாகும். 12. அஹ்லுல் பைத்தினருக்காக பிரார்த்தனை செய்தல். அஹ்லுல் பைத்தினர் எங்களை விடவும் இஸ்லாத்தில் ஈமானில் முந்தியவர்கள் என்ற அடிப்படையில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தல் வேண்டும். இறைவா, எங்களுக்கும் ஈமானால் எங்களுக்கு முந்தியவர்களுக்கும் பாவ மன்னிப்பை வழங்குவாயாக. ஈமான் கொண்டவர்கள் விடயத்தில் எங்கள் உள்ளங்களில் பொறாமையை ஏற்படுத்தாமல் இருப்பாயாக என்று அவர்களுக்கு பின்வந்த இறை விசுவாசிகள் கூறுவார்கள் என அல்லாஹ் அல் ஹஸ்ர் அத்தியாயத்தின் 10வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான்.